யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ரட்சிப்பின் நற்செய்தி பங்காளர் இயக்கம், நெகேமியா புதிய தலைமுறை இயக்கம் ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே கடந்த 67 மாதமாக நம்முடைய இந்திய தேசத்தில் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். அவனுடைய கிருபையினாலே இதுவரையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 640 புதிய கிராமங்களிலே சபைகளை உருவாக்கியிருக்கிறோம். 6420 பேருக்கு நாம் திருமுழு கொடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக உருவாக்கி இருக்கிறோம். கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் 15 புதிய கிராமங்களிலே சபையையும் 240 புதிய ஞானஸ்தானமும் நாம் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த மாதத்தில் 3 புதிய திருச்சபைகள், மகாராஷ்டிராவில் 1, பஞ்சாபில் 1, ஹரியானாவில் 1 என்று சொல்லி 3 புதிய திருச்சபைகளை நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே 210 மிஷனரிமார் 25 மாநிலத்திலேயும் அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், இன்னும் வங்கதேசம் போன்ற பகுதிகளிலும் நற்செய்தி அறிவிக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினாலே இதுவரையிலே 44 ஆலயம் கட்டி முடித்திருக்கிறோம். 7 விடுதிகளில் 448 குழந்தைகள் படிக்கிறார்கள். அருமையானவர்களே, மணிப்பூரில் இன்னும் அமைதி ஏற்படவில்லை. விசுவாசிகள் அநேக பேர் காட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அதில் 58 பிள்ளைகளை எடுத்து நாம் அந்த ஒரு குழந்தைகளுக்கான ஆங்கில வழி பள்ளி ஆரம்பித்து இந்த குழந்தைகளுக்கு நாம் கல்வி, உணவு, உறைவிடம் கொடுத்து வருகிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே இந்த ஊழியம் அநேக பொதுமக்களுடைய ஆதரவினால் இயங்குகிறது. அருமையானவர்களே, கடந்த நாளில் ஒரு அண்ணன் ஆலயங்கட்ட காணி கொடுத்தார்கள். அவருடைய மகனுடைய திருமணத்தில் வந்த மொய் பணத்தை அப்படியே எடுத்து அவருடைய மகன் சார்பில் ஒரு ஆலயம் கட்டுங்கள். கடந்த நாளில் இன்னொரு தாயார் ஃபோன் பண்ணினார்கள். ஐயா, உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நான் ஒரு ஆலயம் கட்ட பணம் தருகிறேன் என்று சொல்லி ஆலயம் கட்ட கொடுத்தார்கள். அம்மா, உங்களுக்கு ஏதாயிலும் பொருத்தனை இருக்கிறது என்று சொல்லி கேட்கும்போது என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல திருமணமாக வேண்டும், வேறு ஒரு பொருத்தனை கிடையாது, அதுக்காக ஜோமினிடுங்க அப்படின்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் இந்த மிஷனரி பணியில் பங்கெடுங்கள். ஒரு தொலைக்காட்சி நிகழ்வுக்கு 5000 ரூபாய் ஸ்பான்சர் வாங்குகிறோம். ஒருவேளை ஒரு ஆண்டுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய் தேவை. அப்படி நீங்கள் பொறுப்பு எடுக்கும்போது உங்கள் பெயர் சொல்லி அந்த நிகழ்வுக்காக ஜெபம் செய்யப்படும். அருமையானவர்களே, இந்த நம்முடைய இயக்கத்தில் மாதந்தோறும் ஒரு பத்திரிக்கை வெளியிடுறோம். அந்த பத்திரிகைக்கு ஆத்மாவை தேடி என்று பெயர் வைத்திருந்தோம். மத்திய அரசு அனுமதிக்காக விண்ணப்பித்திருந்தோம். மத்திய அரசு ஆத்ம சவால் என்று நமக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். ஆகவே சோல் சேலஞ்ச் என்று அந்த ஆங்கிலத்தில் இந்த பேரில் இந்த பத்திரிகை வெளியிடப்படும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய ஜெபம் ஆதரவு வெளியிடுங்கள். அருமையானவர்களே, வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் ஆத்மாவை நாம் கர்த்தருக்கு காத்துக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இது கரைவிடக்கூடாது. ஆகவே இந்த ஆத்மா கரைவிடாமல் காத்துக்கொள்ளக்கூடிய செய்தி இந்த பத்திரிகையில் வெளிவரும். அருமையானவர்களே, ஆண்டுடைய கிருபையினால கடந்த மே ஜூன் மாதத்தில் நான் நடத்தின VBSல் 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். பலர் புதிய ஏற்பாடு வாங்கி சென்றிருக்கிறார்கள். இந்த VBS விளைவு தான் பல புதிய சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இயக்கத்தோடு சேர்ந்து பணி செய்வதற்கு சுமார் 340 அப்ளிகேஷன் தொடர்ச்சியாக காத்திருக்கிறது. கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கும் சுமார் 90 இடங்களில் அஸ்திவாரங்கள் போட்டு வைத்திருக்கிறோம். 7 லட்சம் ரூபாய்க்கு நல்ல ஆலயங்கள் கட்டலாம். அதோடு 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம் ரூபாய் சுமார் ஆலயம் கட்டலாம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான ஆலயங்கள் கட்டலாம். அவே ஜெபிங்க, ஆலயம் கட்டுறதில் எழும்பி வாருங்கள். ஒரு மிஷனரிக்கு ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய் வாங்குகிறோம். ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறது ஒரு பகுதி 600, முழுமையாக பொறுப்பெடுக்க 1200. மிஷனரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். பணித்தளத்தில் ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்கு மோட்டார் சைக்கிள் நிறைய தேவை இருக்குது. குறிப்பாக பஞ்சாபில் பார்த்திங்கன்னா ஜலந்தர், இன்னும் மோகா போன்ற மாவட்டங்களில் நல்ல வரவேற்பு. அந்த பகுதியில் இருக்கிற மிஷனரி எங்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா 2030க்குள்ளே 100 கிராமங்களில் நான் சபை உருவாக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அருமையானவர்களே, நல்ல ஒரு துடிப்பான ஊழியக்காரர். அவே ஜோமனிடுங்க, ஆண்டவர் ஏவார்னா ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு உதவி செய்யுங்க. பணித்தளத்தில் ஒவ்வொரு சபையிலையும் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் மிஷின் வைக்கணும். கம்ப்யூட்டருக்கு 10,000 ரூபாய் தேவை. கடந்த மாதத்தில் ஒரு அம்மா என் சார்பில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தரேன்னு சொல்லி 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க.
டெய்லரிங் மிஷினுக்கு வந்து 6,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா தேவை இருக்குது. நீங்கள் ஜோமினிடுங்க, ஆண்டவர் உங்களை ஏவார் என்றால் இந்த ஊழியங்களை தாங்கலாம். அதே போல் நம்முடைய ஆதிவாசி குழந்தைகளுக்கு விடுதி கட்டுறோம். 15க்கு 10 ஒரு ஹால் கட்டுறதுக்கு 1,00,000 ரூபா வேணும். உங்களால் ஏன்றது நீங்கள் கொடுக்கலாம். அதோடு கூட சில விடுதிகளில் இது கரண்டே கிடையாது. அதுவே சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு கேவியாவது இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் குழந்தைகளுக்கு வேண்டிய லைட்டு, ஒரு சின்ன ஆடியோ எல்லாம் வைக்க முடியும். அதுக்கு ஒரு 1,00,000 ரூபா தேவை இருக்குது. நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, விடுதலையின் செய்தி சகல ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தரிசனம் பெற வேண்டும். ஒவ்வொரு திருச்சபை பாஸ்டர்ஸும் மிஷினரி தரிசனம் பெறணும். அருமையானவர்களே, மிஷினரி தரிசனம் இல்லாத சபை செத்த சபை. மிஷினரி தரிசனம் இல்லாத கிறிஸ்தவர்கள் உயிரற்றவர்கள். ஆகவே நான் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி எழுப்புதல்னு சொல்கிறோம் பாருங்கள். இது மிஷினரி தரிசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் அந்த எழுப்புதலுக்கு உண்மையான அடையாளம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆத்துமாதாய பணியில் ஈடுபட்டுருவோம். எல்லாருமே ஒரு ஜெப ஆவியில் இருப்போம். உங்களை பார்க்குறவங்க உங்க கூட இருக்கிறவரே கடவுள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் நம்முடைய சபைகளில் பற்றி எறிய வேண்டும். அதற்காக தான் தொலைக்காட்சியில் இந்த தரிசன செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 3:30 மணிக்கு எங்களுடைய செய்தி மொழிபெயர்ப்பாக வருகிறது. சனிக்கிழமை தோறும் மாலை 3:30 மணிக்கு, அதேபோல் வியாழக்கிழமை தோறும் இரவு 8:30 மணிக்கு, அதேபோல் சனிக்கிழமை இரவு 7:45 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு எங்களுடைய செய்திகள் வருகிறது. அருமையானவர்களே, இந்த செய்தியை மற்றவர்களும் பார்க்க சொல்லி நீங்கள் தூண்டுங்க. ஏன்னா இது அநேகருடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக திருப்பறதுக்கு உதவியாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தை ஆதரிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் என்னுடைய வங்கி எண்ணை குறித்து எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPயும் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் செலுத்தி ஒருவேளை 80G வேணும்னா நீங்கள் தெரியப்படுத்தினா உங்களுடைய ஆடிட்டிங்கில் நீங்கள் அதை கிளைம் பண்ணுறதுக்கு முடியும். என்னுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90, IFSC கோட் CNRP 0005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபை ஒழுங்குபடி இன்றைக்கு தியாலஜிக்கல் எஜுகேஷனல் சண்டே, இறையியல் பாடங்களை நாம் எப்படி கற்றுக்கொள்வது என்பதை குறித்ததான போதனைகள். என் அன்பானவர்களே, நாம் வைத்திருக்கிற இந்த பைபிள், இதற்கு பெயர் பைபிள் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறோம். ஆனால் எபிரேயர்கள், அதாவது ஆதியில் இருந்த அந்த எபிரேயர்கள், இன்றைக்கு இருக்கிற யூதர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பென்டாடெக் அப்படின்றத முக்கியப்படுத்துவாங்க. பென்டாடெக்ங்கிறது ஆதியாகமம், அப்புறம் யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியராகமம், உபாகமம். இந்த 5 ஆகமங்களை பென்டாடெக் அப்படிம்பாங்க. பென்டா அப்படின்ற அந்த வேர்டுக்கு பார்த்திங்கன்னா நீதி சட்டங்கள், டெக்ஸ் அப்படின்னா பாட புஸ்தகங்கள், அதாவது நீதி சட்டங்கள் அடங்கிய பாட புஸ்தகம் அப்படின்னு சொல்லி பொருள். சரி, இதை படிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்திங்கன்னா, நமக்கு நியாயப்பிரமாணம் 10 இல்லையா? ஆனால் யூதர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதற்கு 613 துணை பிரமாணங்களை வைத்திருப்பார்கள். ஆகவே இந்த 10 நியாயப்பிரமாணங்களோட 613 அந்த துணை பிரமாணங்கள் உள்ளடங்கியது தான் இந்த முழு பென்டாடெக் என்று சொல்லக்கூடிய 5 ஆகமங்கள். அருமையானவர்களே, அதில் இந்த உபாகமம் இருக்குல்ல, செகண்ட் சேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 புஸ்தகங்களில் இருக்கிறத இந்த உபாகமம் தொகுத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழங்குது. எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்டாங்களோ அதில் அந்த காலேப் யோசுவாவை தவிர மற்ற எல்லாருமே செத்து போயிட்டாங்க. செகண்ட் சேயிங்கில் வரும்போது அடுத்த ஜென்ரேஷன் தான் இருக்குது. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இதெல்லாம் படிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த யூதர்கள் எல்லா காரியத்திலையும் திறன் பெற்றவர்களாக அவர்கள் வளருகிறார்கள். ஆமாம், என் அன்பானவர்களே, தியாலஜிகள், தியோ என்றால் இறையியல் என்று பொருள். இறைவனை குறித்து தியாலஜி. இந்த தியாலஜி என்பது இறைவனை குறித்த பாடச்சட்டம் என்று சொல்வது. அருமையானவர்களே, இந்த இறைவனின் குறித்த பாடச்சட்டம் தான் இந்த பைபிள். இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தைக்கு லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன் லோகோ அப்படின்னு சொல்லி பேர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் என்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, ரயிலுடைய என்ஜின், அந்த என்ஜினுக்கு வந்து அவங்க வைத்திருக்கிற பேர் வந்து லோகோன்னு சொல்லுவாங்க பார்த்துக்குங்க. ஏன் லோகோன்னு பேர் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டால், சார் இன்ஜின் அப்படின்றது தான் பேர், ஆனால் அது இன்ஜின் மட்டும் இல்லை, பின்னால் ஒரு 20 பெட்டி 30 பெட்டி அதனுடைய கெப்பாசிட்டி வந்தோட இழுத்துட்டு போகும். இந்த லோகோங்கிறது வார்த்தை எல்லாரையும் சரியானபடி இழுத்து கொண்டு போய் சேர்க்கிறது தான் பேர் லோகோ. சரியா? எல்லாமே ரொம்ப அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள் பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களே, இந்த இறையியல் தேவனின் சட்டம் இதை கற்றுக்கொள்கிற இடம் தான் சினகாகு. சினகாகு அப்படின்னாலே ஒரு டீச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லி பொருள். அருமையானவர்களே, சிறு வயசில் இருக்கும்போது பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பாட புஸ்தகங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் வளர்ந்த பின்பு நாம் தேவாலயத்துக்கு போகும்போது பாட புஸ்தகத்துக்கு பதிலாக இந்த பைபிள் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போகிறோம். அருமையானவர்களே, இது நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, திருச்சபை இல்லையென்றால் தேவனாலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு உருவாக்கப்பட்ட சபைக்கு திருச்சபை என்று சொல்லுகிறோம். இந்த திருச்சபை குறித்து அப்போஸ்தலர் 20:28 பார்த்தீங்கன்னா, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய சம்பாத்தியத்தினாலே சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணியாக வைத்த முழு மந்தையையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த சபையில் இறையியல் கல்லூரியை கற்றும் தேறின விசுவாசிகளாக வளர்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த சபை என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தம். அது சபை உள்ளூர் மக்களுடைய பயன்பாட்டிற்கு சொந்தம். இதில் வந்து யாருமே இது எனக்கு சொந்தம், என் குடும்ப சொத்து அப்படின்னு சொல்லி யாரும் உரிமை பாராட்ட முடியாது. அது சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், டிஎல்சியாக இருக்கட்டும், பிரெஸ்பிட்டேரியனாக இருக்கட்டும், இல்லை பெந்தகோஸ்தே சபையாக இருக்கட்டும். அருமையானவர்களே, சந்ததியாக ஒரு பாஸ்டர், அதன் பின்பு அவருடைய மகன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது எந்த அளவுக்கு ஏற்புடையதுன்னு தெரியலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு அது சொந்தம் என்பதில் நம்ம எல்லாரும் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 1:13 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு இந்த சபையில் இருக்கிற மக்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தினார் பார்த்துக்குங்க. ஆகவே தான் நீங்கள் முதல் மிஷினரி ஊழியம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. இந்த ஆரம்பித்த இடமும் சபை கூடி வந்த இடம் பார்த்துக்கு. ஆகவே தான் திருச்சபை என்பது மிஷினரி பணியினுடைய ஒரு கண் சபைன்னா, இன்னொரு கண் வந்து மிஷினரி பணி. ஆகவே சபை இல்லாமல் மிஷினரி பணி இல்லை, மிஷினரி பணி இல்லாமல் சபை இல்லை. நாங்கள் எஸ்எம்பிஎம் மிஷினரி இயக்கம் எல்லா சபைகளோடு இணைந்து நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டுருக்கிறோமே தவிர நாங்கள் ஒரு டினாமினேஷன் கிடையாது. நாங்கள் ஒரு சபை ஆரம்பிக்க மாட்டோம். இன்றைக்கி நற்செய்தி அறிவித்து புதிய சபைகளை உருவாக்குகிறோம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 645 கிராமங்களில் சபை உருவாக்கியிருக்கோம். ஆனால் இந்த சபைகளை வருங்காலங்களில் எங்களை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மெயின்லைன் சர்ச்சஸோடு இணைந்து தான் ஒரு பேராயமாக உருவாகுமே தவிர ஒரு எஸ்எம்பிஎம் பேராயம் என்று உருவாகாது. இதை நான் உறுதியாக கூறுறேன். என்னுடைய பாலிசி அது. எதற்காக சொல்கிறேன் என்றால், இருக்கிற சபை பிரிவினைகள் போதும். இன்னொரு சபை பிரிவு, ஏன்னா நமக்கு இருக்கிற கடைசி கட்டளை இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். இது நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்து போன கடைசி கட்டளை. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றிய இந்த விசுவாசத்தில் நான் ஒவ்வொருவரும் உறுதியாக இருக்க வேண்டும். யோசுவா 4ஆவது அதிகாரத்தில் 6லிருந்து 7 வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு அடையாள கல் வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு யூதனும் பார்த்திங்கன்னா தன்னுடைய கணுக்கையில் ஒரு சின்ன கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நியாய விதிகள் அடைந்த அந்த வேத புஸ்தகத்தை தங்களுடைய கைகளிலே கட்டியிருக்கிறதுக்காக எண்ணிக்கொள்ள வேண்டும். இப்போ குழந்தைகள் வந்து கேட்பாங்க, இது என்ன கட்டு, ஏன் அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் எல்லாரும் முறையாக கற்றுக்கொள்வதற்கு ஞாபகப்படுத்துவதற்காக இவைகள் இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள். என் அன்பானவர்களே, சங்கீதம் முதல் 1-2 ஆகிய வசனங்கள், முதலாவது சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாஸ்து பார்த்திங்கன்னா, அங்கே துன்மார்க்கன் நீதிமான் அப்படின்னு 2 பதங்கள் வருது. அருமையானவர்களே, வேதத்தை கேட்டவர்கள் நீதிமான்கள், வேதத்தை கேளாதவர்கள் துன்மார்க்கர்கள் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இந்த துன்மார்க்கர்கள் காற்றடிக்கப்பட்ட பதரை போல பறந்து போவார்கள். பதர்னா இந்த கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த கம்பு நெல் இதெல்லாம் ரோட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. வண்டியெல்லாம் போயிடும். போகும்போது அந்த கதிர்கள் மேலே பட்டு அந்த கதிர்களில் உள்ள மணி இருக்கும்ல, கோதுமை இல்லையென்றால் அரிசி, இவைகள் தனியாக வந்துவிடும். பதர்கள் தனியாக இருக்கும். கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அந்த ஒரு
முறம் இருக்கும், அதை வச்சு வைப்பாங்க. அப்புறம் அந்த முறத்தில் அள்ளி அப்படி தூக்கி போடுவாங்க. போடும்போது பார்த்திங்கன்னா அந்த காட்டில் பதரெல்லாம் பறந்து போயிடும். ஆனால் கோதுமைகள் அந்த மணிகள் மாத்திரம் ஒரே இடத்துல கிடக்கும் பார்த்துங்க. என் அன்புக்குரியவர்களே, அப்படி தான் ஆண்டவர் சொல்ல, துன்மார்க்கர்கள் காற்றிலே பறக்கும் பதரை போல பறந்து போவார்கள், ஆனால் நீதிமான்களோ நிலைத்து நிற்பார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த வேதாகமத்தை வாசிக்கிறதுனாலே, இறையியல் கல்வியை கற்றுக்கொள்வதனாலே நீதிமான்களின் பட்டியலில் நான் நிலைத்திருக்கிறோம். ஆகவே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்மை குறித்து என்ன சொல்லுதுன்னா, ஓ தேவனுடைய மனுஷனே. என் அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் இந்த வேதாகமத்தை முறையாக படிக்கிறோமோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நம்மை தேவன் அழைக்கும்போது ஓ தேவ மனுஷனே என்று அழைக்கிறது. நீ இவைகளை விட்டு ஓடு. எதை விட்டு ஓடணும்? ஃபால்ஸ் டீச்சிங், தவறான போதனைகளை விட்டு விலகி ஓடு. இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு அண்ணனை சந்திச்சுட்டு வந்தேன். அவங்க மகன் அருமையானவர்கள் ஒரு சபைக்கு போகிறாங்க. அந்த சபையில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன்னை பெற்றெடுக்கிறதுக்கு மட்டும்தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு உரிமையை தவிர அதன் பின்பு உன் மேலே அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ தேவனோடு கூட இணைக்கப்பட்டு விட்டாய், நீ தேவனுக்கு சொந்தமானவன். தேவன் என்ன சொல்கிறார் அதுதான் கேட்கணும். உங்கள் அம்மா அப்பா சொல்கிறதுக்கு மேலே தேவனுடைய சத்தத்தை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே டீச் பண்ணுறாங்கன்னு. இதனால் சரியாகவே வேலைக்கும் போகிறதில்ல. அதே சமயம் கல்யாணம் பண்ணுறதுக்கும் இன்னும் தீர்மானம் எடுக்க மாட்டேங்கிறான். எப்போ சொன்னாலும் நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்குறேன், நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். வயசு 30 ஆயிடுச்சு. என் அன்புக்குரியவர்களே, பாலவயதின் குமாரர்கள் பலவான்கள் கைகளில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏற்ற நேரத்தில் திருமணம் நடக்கணும். பொம்பளை பிள்ளையாக இருந்தால் 23லேருந்து 25 வயசு வரை திருமணம் செய்திடணும். ஆம்பளை பையனாக இருந்தால் 25லேருந்து 27 தான். இதுதான் வாலிப வயசு பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கிற இளமைகள் மாறிடும். இதை பேரண்ட்ஸ் சரியான நேரத்தில் சரியான வரன்களை தேடுவாங்க. இதை திருச்சபை போதகர்கள் அவங்க விஷயத்தில் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேளுங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பாஸ்டர் பேரண்ட்ஸ் செய்கிற அந்த இடத்துல முழுமையாக நிற்க முடியாது. ஒரு 10% தான் ஒரு பாஸ்டரால் நிற்க முடியும். இந்த ஒரு பாஸ்டர் பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய 90% பொறுப்பை கையில் எடுத்துட்டா அப்புறம் எப்படிங்க உலகம் முழுவதில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் அவர் சொல்ல முடியும் இல்லையா? என் அன்பானவர்கள், அப்படின்னா அந்த வீட்டுக்கும் அந்த பையனுக்கும் எந்த உரிமையும் இல்லையா? அப்படி பைபிளில் எழுதலையே. ஆதியாகமம் 18:19 வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும், அன்றைக்கி குழந்தை இல்லைன்னா வருங்காலங்களில் குழந்தை பெக்க போகிறாரு. அப்புறம் ஈசா குழந்தை பிறக்க போகுது. அப்புறம் யாக்கோபு 12 குழந்தைகள் பெக்க போகிறாரு. நட்சத்திரங்களைப் போல் பெருக போகிறாங்க. ஆனால் அனைத்து சந்ததிக்கும் நீதி நியாயங்களை அவர் கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை குறித்து நம்புகிறாரு. சரியா? இது சபைக்கு பொறுப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 10% தான் சபை உதவி செய்யும். மீது 90% திருச்சபை தான் அந்த குடும்பம் தான் உதவி செய்ய முடியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அருமையானவர்களே, ஃபால்ஸ் டீச்சிங்க்கு நம்ம யாருமே இடம் கொடுக்கக்கூடாது. அருமையானவர்களே, நீதியை, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் இவைகள் எல்லாமே வேதாகமத்தை கற்றுக்கொள்கிறதிலிருந்து நமக்கு வருகிறது. அருமையானவர்களே, மத்தேயு 13வது அதிகாரம் முதல் 9 வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்று சொல்லுகிறார். எது நல்ல நிலத்தில் விழுந்த விதை? விதை விதைக்கப்படுது. சில விதைகள் நல்லா முளைக்குது, அப்புறம் காஞ்சி போயிடுது. சில விதைகள் முளைக்கவே இல்லை, அப்படியே காஞ்சி போயிடுது. சில விதைகள் மட்டும் முளைத்து 30 100 தளம் தருது. அப்போ சீசர்கள் கேட்குறாங்க, இது என்ன எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, மொத்தத்தில் விதையை விதைச்சாச்சு, அது எங்கள் கடமை, நாங்கள் விதைச்சிட்டோம், ஆனால் அதில் ஒன்றுமே பலன் எங்கேருந்து வரும்? அப்போ ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? சில நிலம் கல்லான இருதயம், என்ன தான் சொன்னாலும் சரி உணர்வே இருக்காது. அப்படிப்பட்ட இருதயம் ஒரு சிலருக்கு. ஒருவேளை அப்படிப்பட்ட கல்லான இருதயம் இருக்கும்னா உங்களால் முடியும், அது ஆண்டவர் கையில் கொடுத்தீங்கன்னா சதையான இருதயத்தை மாற்றிடுவார். அருமையானவர்களே, இன்றைக்கி காலையில் நான் பேப்பரில் வாசித்தேன். 40 வருஷத்துக்கு முன்னால் ஒருவர் செய்த கொலையை நேற்றுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் சரண்டர் ஆகிட்டார். அவர் சொல்கிறாரு, நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒருத்தரை அடித்து நான் கொன்னுட்டு கொஞ்ச நாள் தலைமறைவாக தான் இருந்தேன். கடைசியாக அந்த பாடி ஏதோ அனாதை படம் சொல்லி அடக்கம் பண்ணி கேஸை முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து இன்னொருத்தனை திட்டமிட்டு அடித்து கொன்னேன், அதையும் அனாதை படம் சொல்லி அடக்கம் பண்ணி அதையும் ஃபைலை மூடிட்டாங்க. ஆனால் என்னுடைய மனசாட்சியில் என் குடும்பத்தில் விருத்தி இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நித்தமாக அடக்கி என் எலும்புகள் என்னை உருவ குத்தினது
என்னை நசுக்கியது அப்படின்னு சொல்லி அந்த தாவீது சங்கீதம் 32 சொல்கிறார் பாருங்க. அப்படி சொல்கிறார். நிம்மதியே இல்லை. அதனால தான் போலீஸில் சரண்டர் ஆகி எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணுன்ட்டு வந்தேன் 40 வருஷம் கழிச்சு. சரியா? நீங்கள் எல்லாவற்றையும் கல்லாக்கிடலாம். ஆனால் உங்களுடைய மனசாட்சியை மாத்திரம் நீங்கள் கல்லாக்கவே முடியாது. அது உங்களோட பேசும். ஏன்னா அதுங்க தேவனுடைய ஆவி இருக்குது, அவருடைய சுவாசம் இருக்குது. பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அது கல்லான இருதயம். இன்னொரு இருதயத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, நல்ல இருதயம்தான், முளைச்சிரும். ஆனால் உலகம், அந்த சொத்து வேணும், இந்த சொத்து வேணும், அந்த பணம் வேணும், இது வேணும், அந்த வீடு வேணும், அந்த கார் வேணும், பங்களாக்கு மேலே பங்களா கட்டணும். என் அன்பானவர்களே, இவங்களுக்கு உலகமும் வேணும், இயேசுவும் வேணும். இதுதான் அந்த உலக கவலைனாலே நெருக்கி அப்புறம் மறுபடியும் அது அப்படியே காஞ்சி போன பட்டு போன செடின்னு சொல்கிறாரு. சில நிலம் நல்ல நிலம், அந்த நல்ல நிலமாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் அருமையானவர்களே, நமக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பார்த்துடுங்க. அதில் ஒன்று வெள்ளை காக்கா, இன்னொன்று கருப்பு காக்கா. நீங்கள் வெள்ளை காக்காய்க்கு தீனி போட்டிங்கன்னா வெள்ளை காக்கா மட்டும் வளரும், கருப்பு காக்கா தீனி போட்டிங்கன்னா அதுவும் வளரும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 2க்கும் மாறி மாறி தீனி போடுவாங்க. ஆமாம், ஒரு 10% நல்ல காரியங்களை மட்டும் செய்வாங்க. ஆனால் 10% ஆபாசமான காரியங்களையே பேசுவார்கள், அதையே சிந்தித்து கொண்டு இருப்பார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 2 எஜமானர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ஆகவே நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோட தேவனின் இறை கல்வியை கற்றதில் தேறினவர்களால் நம்ம திகழ்ந்தோம் என்றால் எல்லா காரியத்திலையும் தேறினவர்களாக இருப்போம். ஆண்ட்ரூ ஜாக்சன் என்பவர் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒருத்தர் ஒரு கொடூரமான கொலையை செய்துட்டான். ஆகவே கோர்ட் அவனுக்கு மரண தண்டனை. அந்த குடும்பத்தார் கருணை மனுவை கொடுத்திருக்கிறார்கள். ஆண்ட்ரூ ஜாக்சன் பல நாட்கள் யோசித்து குடும்ப காரியங்களெல்லாம் விசாரித்து விட்டு அவனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி அனுப்புகிறார். வழக்கம் போல் ஜெயிலர் வரும் பொழுதெல்லாம் பல்ல கடித்து அந்த ஜெயில் கணெல்லாம் உடைக்கிற மாதிரி அந்த கலாட்டா பண்ணுற அந்த கைதி அன்னைக்கு ஜனாதிபதி நிலத்தில் உனக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொல்லும்போது அதை வாங்கி கிழித்து எரிச்சிட்டான். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இது அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய அதிர்வு. உடனே கோர்ட் தலைமை நீதிபதிகள்லாம் கூடுறாங்க. நம்ம ஜனாதிபதியுடைய கடிதம் அவமதிக்கப்பட்டு விட்டது. அருமையானவர்களே, இதில் என்ன தீர்மானம் எடுக்கிறது? அவனுக்கு மன்னித்து வெளியே விடுறதா, இல்லை என்றால் கோர்ட் தீர்மானித்தபடி மரண தண்டனை நிறைவேற்றுகிறதா என்பதை குறித்து அங்கே வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும்போது ரிட்டையர்டான சுப்ரீம் கோர்ட் மூத்த ஜட்ஜ் எழுமினின்னு என்ன சொன்னாராம் தெரியுமா? நம்முடைய ஜனாதிபதி மன்னித்திருக்கலாம், ஆனால் மன்னிக்கப்பட வேண்டிய அந்த நபர் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் துச்சமாக எண்ணி அலட்சியம் பண்ணி அதை கிழித்து எறிந்ததுனால ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நபர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே ஏற்கனவே கோர்ட் தீர்மானித்தபடி அவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இந்த கொலைகாரன் சாக போகிறான். நல்லா யோசித்து பாருங்க, அவன் செய்த தவறுக்காக அவன் இப்போ சாக போகிறானா, இல்லை என்றால் அவனுக்கு வந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாதனால அவன் சாக போகிறான்? நம்ம எல்லோரும் நல்லா தெரியும், வந்த இலவச மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாதனால சாக போகிறான். அதே மாதிரி தான் பார்த்துக்குங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்கும்படி சிலுவையில் இரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த இரத்தம் இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு அது நியாய தீர்ப்பின் இடமாக மாறிவிடுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்ட்ரூ ஆஸ்வார்ட் ஸ்மித் என்ற தேவனுடைய மனிதர் சொல்லும்போது, சபை ஆவிக்குரிய முடவர்களை குணமாக்கும் ஒரு ஆஸ்பத்திரியா, சபை உன்னை நரக ஆக்கினைக்கு தப்புவிக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியா, திருச்சபை என்பது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு ஸ்தாபனம் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்ம எதில் கவனம் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பார்ப்போம். நம்முடைய சபை அறிக்கையில் ஒரு ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம்னா, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் செய்யத்தகாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு சுகமே இல்லை. நல்லா கவனிங்க, செய்யத்தகாத வேலைகளை நம்ம எப்போ ஈடுபடுறோமோ அப்போல்லாம் நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. அருமையானவர்களை, செய்ய வேண்டிய வேலை நிறையா. நம்ம நாட்டில் 148 கோடி ஜனங்கள். ஏமி கார்மைக்கல் அம்மையார் சொல்லும்போது, இந்தியா கடைசி மணி நேரத்தில் இருக்கிறது. தேவனுடைய திருச்சபை வீறு கொண்டு எமர்ஜென்சி என்று டிக்ளேர் பண்ணி சுவிசேஷம் அறிவிக்கிற பணியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். என் அன்பானவர்களே, இன்றைக்கும் மகாராஷ்டிரா கச்ரோலி மாவட்டத்தில் நிறையா கிராமங்களில் கரண்ட் இல்லையே.
நிறைய கிராமங்களில் ரோடு கிடையாது. நிறையா கிராம மக்கள் இன்னும் பண்டை மாற்று முறையில் இருக்காங்களே. வயிற்றில் குழந்தைகளுக்கு சூடு போடுறாங்களே, தலைவலினா தலைக்கு சூடு போடுறாங்களே, மந்திரவாதி குழந்தை பலியிட ஒப்பு கொடுத்துட்றாங்களே. இது குறித்து நம்முடைய பொறுப்பு என்ன இல்லை? இறையியல் கல்லூரி படிக்கிற, இறையியல் பாடங்கள் படிக்கிற நம்முடைய பொறுப்பு என்ன என்று சற்று யோசித்து பார்ப்போம். என் அன்பானவர்களே, இந்த திருச்சபை இந்த கடைசி காலத்தில் ஆத்தும அறுவடை பணியில் வேகமாக ஈடுபட வேண்டும். என் அன்பானவர்களே, இந்த வேதம் நம்முடைய தேசத்தவர்களுக்கு போதி சொன்னால் அது நம்முடைய தேசத்தவர்களை சீர்திருத்தம் செய்யும். பார்த்துக்குங்க, இந்த வேத புஸ்தகத்தில் அருமையானவர்களே, யோசேபாத் என்ற ஒரு அரசர் தன்னுடைய யூதேயா நாடு எங்கிலேயும் இந்த வேதத்தை போதிக்கிறதற்கு பிரபுக்களை அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர் அனுப்பினாலும் அவருக்கு என்னங்க பிரயோஜனம்னு கேட்டிங்கன்னா, யோசேபாத்துடைய அரசு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் பெருகிற்று, அவரை சுற்றிலும் அமெரிக்க குடியிருந்தது, அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வேணும்னா இந்தியாவில் இந்த வேதத்தை போதிக்கிறவர்களை அனுப்புகிற இந்த மிஷினரி பணியில் நம்முடைய பங்கெடுப்பு என்னன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த வேதம் மொத்தம்னா தவறை கண்டித்து உணர்த்தும், சரியானபடி டீச் பண்ணும், சரியானபடி ட்ரெயின் பண்ணும், சரியானபடி தரமான பாத்திரமாக நம்மை உருவாக்கும். என் அன்பானவர்களே, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நம்முடைய ஆண்டவர் கட்டளை கொடுக்கும்போது என்ன சொன்னார்? இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களை சீசராக்குங்கள்னு சொன்னார் இல்லையா? சீசர்னா கற்றுக் கொடுங்கள், உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். கற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறதுல எப்படி இருக்கிறோன்னு யோசித்து பாருங்கள். நாங்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஊழியம் செய்கிறோம். ஒரு சகோதரி இன்றைக்கி ஆராதனைக்கு வாமான்னு சொல்லி கூடும்போது சொன்னாங்க, ஐயா போன வாரம் நீங்கள் இயேசுவை பற்றி சொன்னுங்க, நான் இந்த வாரத்தில் யாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு சிக்காயிட்டேன், அட்லீஸ்ட் ஒரு நபருக்காக சுவிசேஷம் சொல்லிட்டு நான் வர்றேன், நீங்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருங்கள். என் அன்புக்குரியவர்களே, நேற்றை கேட்ட சுவிசேஷத்தை இன்னொருத்தருக்கு அறிவிக்காமல் இந்த வாரம் நான் கேட்க முடியாதுன்னு சொல்லி அந்த சகோதரி சொல்லுவாங்கன்னா, காலமெல்லாம் கேட்டுட்ருக்குறோமே, மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுல நம்முடைய பங்கெடுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கை கிடையாது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே இயேசுவுக்காக செயல்படுவோம். அதற்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாராக. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த தியாலஜிக்கல் எஜுகேஷன் இந்த தலைப்பில் இன்றைக்கு இந்த வேதாகமத்தை கற்றுக்கொள்வதிலையும் ஆண்டவரே இந்த இறையியலை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகிறதிலையும் நாங்கள் ஒவ்வொருவரும் பங்காளிகள் என்பதை குறித்து நீர் எங்களோட பேசினதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஐயோ, எனக்கு உணர்வே இல்லையே, எனக்கு இந்த வேதத்தை ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியவில்லையே, என்னுடைய இருதயத்தில் மாற்றம் வரவில்லையே என்று சொல்லி யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே உடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு உணர்வுள்ள சதையான இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கொடுப்பீராக. தேறின கிறிஸ்தவர்களாய் ஒவ்வொருவரும் வாழும்படி தங்களுடைய பூமியிலே வாழுகிற இடங்களிலே செழிப்பான ஆசீர்வாதங்களோடு ஒவ்வொருவரும் காணப்படும்படி ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. அப்படி என்னை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?